பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாயதாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாதபக்தம் மயி சந்நிதஸ்வ. பகவானுக்கு மகிஷியாக அவனை என்றும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவள் பத்மாவதி தாயார். பகவான் உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்தால் அவனுக்கும் மனைவியானபடியால் பிராட்டி உலகத்துக்கே தலைவியாக இருக்கிறாள். அழகான தாமரை மலரிலே அவதரித்து என்றும் தாமரையிலேயே அமர்ந்திருக்கக்கூடியவள், கையிலும் தாமரை மலர்களை பிடித்திருக்கக்கூடியவள், தானே ஒரு தாமரையைப் போல் சிவந்து மென்மையோடு அழகாக திகழக்கூடியவள். இப்படி பிராட்டியை மலரோடு சேர்த்து பல விதங்களிலே நாம் அனுபவிக்கலாம். அதனால்தான் பல திவ்யதேசங்களிலும் பத்மாவதி என்றும் பத்மாசனி என்றும் பிராட்டி திருநாமங்களாலே வழங்கப்படுகிறாள். அதே போல நாம் இருக்கக்கூடிய திரு அஷ்டபுஜகரம் என்கிற திவ்யதேசத்திலும் பிராட்டியை தரிசிப்பதற்காக அவள் சன்னதிக்கு வந்திருக்கிறோம். தனிக்கோவில் நாச்சியாராக அலர்மேல் மங்கை என்கிற பெயரோடும், புஷ்பவல்லி தாயார் என்கிற பெயரோடும், அதேபோல் பத்மாசனி தாயார் என்கிற பெயரோடும் தாயார் இங்கு வழிபடப்படுகிறாள். அலர்மேல் மங்கை அதே பொருள்தான். அழகான புஷ்பத்தை தனக்கு ஆசனமாக கொண்டவள். ஒரு கையிலே அபயம் என்ற அபயமுத்திரையை வைத்துக்கொண்டு யாரும் பயப்பட வேண்டாம், பகவான் 8 திருக்கைகளில் 8 ஆயுதங்களை பிடித்திருக்கிறாரே, அதனால் அவர் உங்களை கண்டிப்பாக ரட்சிப்பார், நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை என்று நமக்கு உறுதி அளிக்கிறாள். மற்றொரு கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டி, இந்த திருவடிகளை பிடித்துக்கொள், பகவானுடைய திருவடியை அடுத்ததாக பிடிக்கலாம், முதலில் என் திருவடிகளை பிடித்தால்தான் நான் உன்னை பகவானோடு சேர்த்து வைக்க முடியும் என்றும் காட்டிக்கொண்டு மேல் திருக்கைகளிலே 2 தாமரை மலர்களை ஏந்தி கொண்டு பத்மாசனி தாயார் அலர்மேல் மங்கையாக இந்த ஊரிலே அழகாக காட்சி அளிக்கிறாள். அவளையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்தது வராகப் பெருமானுக்கும் இந்த கோவிலுக்குள்ளே சந்நிதி இருக்கிறது. ஏனமாய் நிலம் கீண்ட என் அப்பனே கண்ணா என்று நம்மாழ்வார் பாடுகிறார். கோல வராகமுன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்றும் பாடுகிறார். கருப்பான வடிவம், 2 கோரைப்பற்கள் மட்டும் வெளுப்பா இருக்குமா, பார்ப்பதற்கு ஒரு பெரிய கருப்பு மலைக்கு மேலே 2 பிறை சந்திரர்கள் இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி பார்க்க முடியாது. ஒரு சந்திரன் தானே உலகத்தில் இருக்கார். ஒருவேளை 2 சந்திரர்கள் வந்து 2 பேரும் பிறை சந்திரர்களாக இருந்து 2 பேரும் ஒரு பெரிய கருப்பு மலைக்கு மேலே வந்து அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை போலத்தான் பெரிய வடிவம், கருப்பு வடிவம் வராகப் பெருமானுக்கு. 2 பற்கள் மட்டும் இப்படி வெளுப்பா இருக்கின்றன. அதனுடைய நுனியிலேதான் பூதேவி தாயாரை பகவான் இடந்து பிரளய சமுத்திரத்திலிருந்து அண்டபித்தியிலிருந்து எடுத்து கொண்டு வந்தார். அந்த வராகப் பெருமானையும் இந்த கோவிலிலே சேவித்துக் கொள்ளலாம். அதோடு கூட ராமபிரானுக்கும் சந்நிதி இருக்கிறது. ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமார் இவர்களையும் இந்த சந்நிதியிலே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். தனித்தனி சந்நிதிகள். தாயாருக்கு தனி சன்னதி, வராகப் பெருமான், ராமன், நடுவிலே அஷ்டபுரஜகரத்தானான மூலவர் பெருமான், இவர்கள் அனைவரையும் இந்த கோவிலிலே தரிசித்துக் கொள்ளலாம். கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. இந்த திவ்யதேசத்தை யார் பாடினார்கள், எந்த ஆழ்வார் பாடினார் என்று பார்த்தால் ஏற்கனவே ஒரு பாசுரம் பார்த்து விட்டோம். பேயாழ்வார் தான் இந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார். தொட்டபட 8 தோலாத வெண்ணியான் அட்டபுயகரத்தான் என்று பேயாழ்வாருடைய பாசுரம். அந்த ஒரே ஒரு பாசுரம் மட்டும் அல்ல, திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஊருக்கு வந்து தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்திலே 10 பாசுரங்களை இந்த பெருமானை நோக்கியே பாடியிருக்கிறார். 2ஆம் பத்தினுடைய 8வது திருமொழி அது முழுவதுமே இந்த அஷ்டபுஜகரத்து பெருமானை பற்றித்தான் பாடுகிறார். ரொம்ப அழகான பாசுரங்கள். பாசுரத்தினுடைய அமைப்பு, பின்புலம் என்னன்னு முதல்ல தெரிவித்து விடுகிறேன். அதற்கு பிறகு பாசுரத்தை பார்த்தால்தான் அதனுடைய சுவையை நம்மால் அனுபவிக்க முடியும். திருமங்கை ஆழ்வாரை இப்போது ஆணாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவரே ஒரு பெண்ணாக பரகால நாயகி என்று அவளுக்கு திருநாமம். அந்த பெண் பாவனையிலே திருமங்கை ஆழ்வார் இருக்கிறார். அந்த பெண் தான் சந்தித்த ஒரு நாயகன் பெருமானை, பகவானை அந்த ஆழ்வார் வந்து சந்தித்திருக்கிறார். பரகால நாயகி பார்த்திருக்கிறார். பார்த்தவுடனே இவர் யார் என்றே அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவருடைய அங்க அடையாளங்கள், இவருடைய நிறம், இவருடைய கிரீட்டம், இவருடைய ஆயுதங்கள், இதையெல்லாம் பார்த்து இவர் யார் என்றே புரிய முடியவில்லையே, பயமாக இருக்கிறதேன்னு ஆழ்வாருக்கு, பரகால நாயகிக்கு சற்றே அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சத்தை தீர்த்து கொள்வதற்காக நீர் யார்
என்று பெருமானிடத்தில் அந்த பரகால நாயகி பெண் கேட்டாளாம். அதற்கு பகவான், நான் தான் அஷ்டபுஜகரத்தான், அஷ்டபுஜகரம் என்கிற திவ்யதேசம் தான் என்னுடைய ஊர், அப்பேற்பட்ட உயர்ந்த ஊரிலே நான் வாழுகிறேன். எப்படி? இவரால ஊருக்கு பெருமை கிடையாது, அஷ்டபுஜகரம் ஊரில் நான் வாழுகிறபடியால் எனக்கு பெருமை உண்டு, நீ என்னை நம்பலாம். நம்ம ஒரு பெண்ணினிடத்திலே ஒரு ஆண் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும்னால் ரொம்ப உயர்வை தரக்கூடியது ஏதோ அதைத்தானே முதல்ல சொல்லிக் கொள்வார். அடையாளமாக சொல்லும்பொழுது ஒன்று நான் இது படிச்சிருக்கேன்னு சொல்லணும், இல்லை இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்லணும், இல்லை இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லணும், ஏதோ ஒன்றை பண்ணி ஈர்க்க பார்ப்பார்களோ இல்லையோ. அதை போல இந்த பெருமான் எதை சொன்னார்னால், அட்டபுஜகரத்தேன் என்னாரே, நான் அட்டபுஜகரத்திலிருந்து வந்திருக்கேன்னு பெருமாள் சொல்லி கொண்டாராம். அப்படி இந்த ஊரே பெருமானுக்கு அடையாளமாக திகழ்கிறது. இதைத்தான் ஆழ்வார் தன்னுடைய தோழிகள், தன்னுடைய தாயார், இந்த பெண் பரகால நாயகி என்கிற பெண் தன்னுடைய தாயாரிடத்தில் இதை போல ஒரு ஆணை நான் பார்த்தேன், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, அவரிடத்துல கேட்டேன், இப்படி அஷ்டபுஜகரத்தான் என்று பதில் சொன்னார் என்று வரிசையா 10 பாசுரங்களிலும் தெரிவிக்கிறார். அதுல ஓரிரண்டு பாசுரங்களை பார்க்கலாம். வெம்திரல் வீரரில் வீரர் ஒப்பார், வேதம் உரைத்து இமையோர் வணங்கும், செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும், தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன். ஆழ்வார் முதல்ல சொல்றார், இவரை யார் என்றே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் உரைத்து இமையோர் வணங்கும், வேதங்கள், சம்ஸ்கிருத வேதங்கள், வடமொழி வேதங்களை எல்லாம் சொல்லி இமையோர்கள், நித்தியசூரிகள் எல்லாம் இவரை வணங்கி கொண்டிருந்தார்கள். இவரை பார்த்தால் வெம் திரள் வீரரில் வீரர் ஒப்பார், நல்ல திறமசாலியான எதிரிகளை அழிக்கக்கூடிய வீரர்கள் இருப்பார்களே, அந்த வீரர்களுக்கெல்லாம் இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும். இவர் உடம்ப பார்த்தாலே நன்னா யுத்தம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் போரிட முடியும் என்கிற திறமை தெரிகிறது. வீரரில் வீரர், வீரர்களுக்குள்ள இவர்தான் தலைவன், சிறந்தவராக இருக்க வேண்டும். அதனால தான் தேவர்கள் எல்லாம் இவரை வடமொழி வேதங்களை கொண்டு துதிக்கிறார்கள். அது மட்டும்தானா, இந்த பெருமாள் வடமொழி வேதத்துக்காகவா வந்திருக்கார்? செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும், வேதம் சம்ஸ்கிருதம் மட்டுமல்ல, தமிழ் வேதம், செந்தமிழ் பாசுரங்களும் இங்கே பாடப்படுகின்றன. இப்படி எல்லாரும் இந்த பெருமானை வணங்குகிறார்கள். தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன், இவர் யாரு, தெய்வமா, இவர் மனுஷனா, இல்லதான் யக்ஷன் கிண்ணரன் கந்தர்வன் ஏதான பிறவியா, என்னவென்றே எனக்கு தெரியவில்லை, தெரிக்க மாட்டேன், இவரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒரு பாசுரம் தெரிவித்தார். மேல சொல்றார், செம்பொன் இலங்கு வலங்கை வாளி திண் சிலை தண்டொடு சங்கம் உள்வாள், உம்பர் இருசுடர் ஆழியோடு கேடகம் ஒன்மலர் பற்றியற்றே, வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ வெண்மறு பொன்னு பறித்து, இரண்டு அம்புதம் இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆறுகொல் என்ன அட்டபயகரத்தேன் என்றாரே. இதான் முழு பாசத்தை தெரிவிக்கிறார். பெருமானுடைய வடிவத்தை அப்படியே வர்ணிக்கிறார். இன்னைக்கு நாம எப்படி சேவிக்கிறோமோ, 8 கைகள்ல 8 ஆயுதம் இருக்கே, அனைத்தையும் அப்படியே படம் பிடிச்சாப்புல ஆழ்வார் பாடுகிறார். செம்பொன் இலங்கு வலங்கை வாளி, வாளின்னு சொன்னா அம்புன்னு அர்த்தம். வலக்கையிலே கீழ் திருக்கையால் நன்னா சிவந்து பொன்னால் ஆக்கப்பட்ட நல்ல அம்பை பிடித்து கொண்டிருக்கிறார். திண் சிலை, உயர்ந்த சாரங்கம், திண்மையான வில்லை பிடித்திருக்கிறார். அதுக்கு மேல தண்டோடு சங்கம் ஒள்வாள், தண்டுன்னு சொன்னா கதை கீழ் இருக்கு, சங்கம் இருக்கு, வாழ் கத்தி பிடிச்சுட்டு இருக்கார். உம்பர் இருசுடர் ஆழியோடு, இந்த எல்லாருக்கும் தலைவர் யாரு? ஆயுதங்களுக்கு தலைவர் சுதர்சன ஆழ்வார், அந்த சக்கரத்தையும் பிடித்திருக்கிறார். கேடகம் ஒன்மலர் பற்றி, ஒரு கையில கேடயம், மற்றொரு கையிலே மலர், 8 ஆயுதங்களையும் பற்றி கொண்டு, எப்படிப்பட்டவர் இவர் யார் தெரியுமா? வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ, கம்சனை கொல்ல போன போது சின்ன குழந்தை கண்ணனுக்கு 10 வயசு, அந்த கண்ணனை அழிக்கிறதுக்கு பெரிய யானை, குவலையா பீடம்னு பெரிய யானை, மதம் பிடித்த யானையை கம்சன் நிறுத்தி வைத்திருந்தார். இவர் யானையை ரட்சிக்கிறவர் தானே, கஜேந்திரனை ரட்சித்துத்தான் தெரியும். இந்த யானை என்ன போடார்னா கொன்னுட்டார். அந்த யானையோடு சண்டை போட்டு 2 தந்தங்களையும் முறித்து தலையில ஏறி மஸ்தகத்தை பிளந்துட்டாராம். ஒரு சிங்கம் யானையை கொல்லணும்னா மேல தலை மேல ஏறி அடிச்சிரும், அடிச்சா அந்த யானைக்கு உயிர் போயிடும். அதை போல கண்ணன் கொன்றானே, வேழம் வீழ வெண்மறுப்பு ஒன்று பறித்து, அதனுடைய தந்தத்தை உடைச்சி கொன்னாரே. இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆறுகொல், கருப்பு அம்புதம் அப்படின்னா தண்ணீரை பொழியக்கூடிய மேகம்னு அர்த்தம். இருண்ட அம்புதம், நல்ல கருப்பு, ஏன்னா மேகம்னா வெளுப்பா கூட இருக்கலாம் இல்லையோ, அப்ப அம்புதம் போல்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. இருண்ட அம்புதம், இருண்ட மேகத்தை போல் இருக்கிறாரே, இவர் யாருகோல்,
8 ஆயுதங்களை பிடிச்சிருக்கார். பெரிய யானையை ஜெயிக்க வல்லமை இவருக்கு இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இவர் யார்கொல் அப்படின்னு நான் அவர்கிட்டயே கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே. நான் தான் அஷ்டபுஜகரத்திலேருந்து வந்திருக்கேன், அந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான், அந்த ஊரை சேர்ந்தவன் நான் என்று தனக்கு அடையாளமாக இந்த ஊரை சொன்னார். ஊர் பேரை கேட்ட உடனே எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. இவர் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும், இவர் பற்ற தகுந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு பாட்டு. இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆறுகொல், அம்சுடர் போன்றிவர் ஆறுகொல் என்ன, அலைகடல் போன்றிவர் ஆறுகொல் என்ன, அட்டபயகரத்தேன் என்னானே. இவர் என்ன ஒரு பெரிய சுடர் சூரியனை போல இருக்காரே, இவர் யாரு? இவர் சந்திரனை போல இருக்காரே யாரு? கடலை போல இருக்காரே யாரு என்று ஒவ்வொரு பாசுரமா கேட்டுக்கொண்டு வருகிறார். அதுல ஒரு ரொம்ப முக்கியமான பாசுரம், தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா, நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு, வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு, நஞ்சமுடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறிய மாட்டேன், அஞ்சுவன் மற்றிவர் ஆறுகொல் என்ன, அட்டபயகரத்தேன் என்னாரே. பெருமானிடம் ஆழ்வார் போய் பார்த்தாரோ இல்லையோ, தஞ்சம் இவர்க்கு என் வளை நில்லா. இந்த பெருமானை பார்த்த உடனே ஆழ்வாருடைய கையில் இருந்த வளையலெல்லாம் கீழ் விழுந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ, இவரை அடைய முடியுமா முடியாதா, இந்த பெருமானுக்கு நாம் அடைவோமோ, அவருக்கு தகுந்த மனைவிதானா என்கிற ஒரு பயம் அச்சத்திலே இவருடைய வளையல் என்னென்ன ஆபரணமோ ஆபரணமெல்லாம் நாயகன் பறித்து கொண்டான். அவனோடு சேர்ந்திருந்தா தானே அலங்காரம். பகவானை விட்டு பிரிந்தா ஆழ்வாருக்கு அலங்காரம், பக்தனுக்கு அலங்காரம் கிடையாது. பெருமானோடு சேர்ந்திருந்தா தான் காதலிக்கு அலங்காரம். அப்ப என்னுடைய வளையலை எல்லாம் பறித்து கொண்டார். நெஞ்சமும் தம்பதே சிந்தித்தேற்கு, அவரை நினைத்து விட்டோம் என்றால் அடுத்த நிமிஷம் நம்முடைய மனசு நம்முடையதா இருக்காது, நெஞ்சமும் அவரதே. அந்த மனசும் போய் அவர்கிட்ட ஓடி போய் அணைந்து கொண்டு விடும், நம்மிடத்திலே நமக்கு துணையாக இருக்காது. இப்படிப்பட்ட பெருமானை நான் பார்த்தேனா அவர் மெதுவா என்கிட்ட வந்தார். வந்து வஞ்சி மருங்கல் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு. ஆழ்வார் பரகால நாயகி, ஆழ்வார்னா இப்ப பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணு சின்ன பெண்ணு நிற்கிறாளாம். அவளை பார்த்த உடனே மருங்கொல் நெருங்க நோக்கி, அந்த பெண்ணுடைய இடுப்பு இருக்கே, இடுப்பை கெட்டியா பெருமாள் நன்னா உற்று நோக்கினாராம். நோக்கி விட்டு வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு, வாயை திறந்து என்னிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னான் என்று ஆழ்வார் பாடினார். என்ன வார்த்தை சொன்னார்னு பாடவே இல்லை. ஏன் சுவாமி, பெருமாள் முக்கியமா ஏதாவது பேசியிருக்க மாட்டாரா? என்ன பாடினார்னு பாசுரத்தில் சொல்ல வேண்டாமானால் அவர் பாசுரத்தில் சொல்லவில்லை. அதுக்கு வியாக்கியானம் வேணுமே. பெரியவாச்சான் பிள்ளைன்னு பெரிய உரையாசிரியர், அவர் தெரிவிக்கிறார், அவர் என்ன சொன்னார்னு ஆழ்வாருக்கே தெரியாது. ஏன்னா பகவான் கிட்டக்கு வந்தாரா, அவர் வாய் திறந்து மூடித்தா, பேசணும்னா வாய் திறந்து மூடணுமோ இல்லையோ. ஆழ்வார் பெருமானுடைய வாய் திறந்து மூடுற அழகை பார்த்தாரே தவிர என்ன சொல்றாருன்னு கவனிக்கவே இல்லையா. ஒரு பொருள் அழகா இருந்ததுன்னா அதை பார்த்து அழகிலேயே மயங்கி போயிடுவோம். அதுல என்ன உள்ள கருத்து இருக்குன்னு தெரியாம போயிடுமோ இல்லையோ. பெருமானுடைய வாயத்தான் பார்த்தாரே தவிர சொன்னதை கேட்கவில்லை. அதனால ஒன்று பணித்ததுண்டுன்னு தெரிவிக்கிறார் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தெரிவித்தார், ஆழ்வாருக்கு நன்னா தெரியும், ஆனால் பாசுரத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த பாசுரம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? காதலி தன் காதலனை சந்தித்ததை பற்றி தாயினிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும் போது காதலன் கிட்டக்க வந்து காதோரமா ரகசியமா என்ன சொன்னாரோ அதை யாரான்னு தாயினிடத்துல சொல்லுவாளா? சொல்றபடியா ரகசியமா இருக்க போறது. அதனால ஆழ்வாருக்கு நன்னா தெரியும், ஆனா தாயினிடத்துல சொல்லக்கூடாது என்பதற்காக மறைத்து ஒன்று பணித்ததுண்டுன்னு தெரிவிக்கிறாள் என்று தெரிவித்தார். அப்படி என்ன பெருமாள் சொல்லியிருப்பார்? நான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பெண்ணே இடுப்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கே, என்கிட்ட 8 கைகள் இருக்கின்றன, என் கையால தாங்கட்டுமான பெருமான் கேட்டாராம். என்ன சுவாமி ஏதோ காதலன் காதலின்லாம் பேசுறீரே, இதெல்லாம் சுவையா பக்தி பாடலான்னு கேட்டால் ரொம்ப ஆழமான அர்த்தம். இடுப்பு இடுப்புன்னு சொன்னா வைராக்கியம். உலகத்துல பாசம் அருந்தால் தான் இடுப்பு சிறுக்கும். அப்ப ஆழ்வாரே வைராக்கியம் ரொம்ப அதிகமா போயிடுத்து போல் இருக்கே, உம்மை தாங்குவதற்கு யாருமே உலகத்தில் இல்லையா, நான் வேணா தாங்கட்டுமா? உலகத்துல ஒருத்தருக்கு வைராக்கியம் வளர்ந்ததென்றா பகவான் தானே அவருக்கு பற்றுக்கோள். அப்ப நான் வேணா உம்மை தாங்கட்டுமான பெருமான், பக்தனுக்கு நான் உதவுவேன்னு அதுக்குத்தான் 8 கை வச்சுருக்கேன் என்று ஆழ்வாரிடத்திலே சொன்னாராம். அது இந்த ஊருக்கு இருக்கும் பெருமை. திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமான 10 பாசுரங்களாலே அனுபவித்தார். அஷ்டபுஜகரத்தான் 8 கைகளோடு கூட அலர்மேல் மங்கை தாயாரோடு இங்கு காட்சி அளிக்கிறார். அவரையும் சேவித்துக் கொண்டோம். இனி தொண்டை மண்டலத்தினுடைய அடுத்த கோவிலுக்கு செல்லுவோம்.